ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு நம்ம நாகம்மா கோயிலுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அந்த பேய் பிடிச்சதுனால எல்லா குழந்தைகளும் ஸ்கூல் போட விடாம தடுக்குது. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல நாகம்மா கோயிலுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் எக்ஸாம்ன்றனால நாகம்மா கோயில் கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. நான் படிச்ச 4 क्वेश्चन மட்டும் எப்பவுமே எக்ஸாம்ல வரணும். அது மாதிரி வந்துச்சுனா நான் பாஸ் ஆயிடுவேன். தயவு செய்து அந்த மாதிரி வரவையே. டேய் கார்த்தி, எருமமானே, ஏன்டா ஒழுங்கா படிக்காம நாகம்மா கோயில் வந்து வேண்டிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்றது? நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். நீ என்னப்பா படிச்சிருப்ப எல்லாத்தையும்? ஏய், அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நாகம்மா கோயில் இன்னைக்கு எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். அப்பதான் திடீர்னு ஹனுமான் வந்தாரு. பசங்களா, இங்க நிக்காதீங்க, சீக்கிரம் போயிடுங்க. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு எதுக்கு உங்களை யாரு இங்க வர சொன்னது? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை நினைந்த பங்குனி விட்ட நாள். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நாகம்மா கோயில்ல வேண்டதுக்காக வந்திருக்கோம். எக்ஸாம் எழுத போகணும். இன்னும் 1 மணி நேரத்துல எக்ஸாம் நடக்கும். நாங்க கிளம்பி ஆகணும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது பயமுறுத்தலாம்னு பாக்குறீங்களா? தம்பி, நான் எதுக்குப்பா உன்னை பயமுறுத்தணும்? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிருங்க. சரி சரி போலாம். ஆமா பசங்களா, சீக்கிரம் கிளம்பிருங்க இங்க இருந்து அப்படின்னு சங்கலுக்கு சொன்னாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த நாகம்மா கோயில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது? இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்னடா சத்தம் கேக்குது? புத்துக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்து வரேன். டேய் கார்த்தி, அங்க பாரு, ஏதோ சத்தம் கேக்குது. நான் போய் பார்த்து வரேன். ஐயோ, இங்க வேற ஹனுமான் சொன்ன மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டேய் கார்த்தி, எரும மாடுங்களா, அங்க எல்லாம் போகாதீங்க, வாங்கடா. சும்மா எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே கடை. நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் அங்க போய் உள்ள எட்டி பார்த்தான். எட்டி பார்க்கும்போது டம்முன்னு வந்து கீழே விழுந்துருச்சு. அம்மா, டேய் கார்த்தி, என்னடா ஆச்சு? ஏங்கடா கீழே வந்து விழுற? இரு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் பார்த்தான். அவனே இருந்து டம்முன்னு கீழே தள்ளிருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எதுக்குடா போனீங்க? சரி சரி வாங்க பசங்களா, இங்க நிக்க வேண்டாம், சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. என்னடா இவங்க வரவே மாட்டேங்கறாங்கடா, படுத்தே கிடக்குறானுங்க. டேய் கார்த்தி, டேய் ரவி, என்னோட கார்த்தி ரவி பேச மாட்டேங்கறானுங்க. இருங்க பாக்குறேன். ஐயோ, கார்த்தி ரவிக்கு மூச்சு பேச்சே இல்ல. ஐயோ, என்னாச்சுமே எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இன்னும் 1 மணி நேரத்துல எக்ஸாம் வேற இருக்கு. எல்லாரும் போயாகணும். இப்ப வேற உடனே கீழே விழுந்துட்டானுங்க. என்ன பண்றது தெரியலையே. அப்பதான் அதுக்குள்ள இருந்து யாரு வராருன்னா அந்த ஒத்தக்கரளி இருநாண்டி. பசங்களா, யாரு நினைச்சீங்க? நான் தாண்டா ஒத்தக்கன் இருநாண்டி. இத்தனை வருஷமா இல்லாம இந்த இடத்தை நான் தான் கைப்பற்றிருக்கேன். உங்க ஸ்கூல் போற பசங்களை எல்லாத்தையும் எக்ஸாம் எழுத விடாம தடுக்கிறதா என்னோட நோக்கம். இங்க இருந்து யாருமே வெளியே போக முடியாது. ஒத்தக்கன் இருநாண்டி, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செய்து உங்களை விடு, இன்னைக்கு எக்ஸாம். என்ன ஹனுமான் இப்படி பேசிட்டு இருக்கேன்? அன்னைக்கு நான் கெஞ்சும் போது என்ன பண்ணீங்க? இப்படியா என்ன விட்டீங்க? இந்த பசங்களை யாரையும் நான் விட மாட்டேன். வேணா இருளாண்டி, ஒழுங்கா விட்டுடு, இல்லைன்னா சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும். அதையும் பாத்துக்கலாம் சங்குலு கருப்பு. இப்ப பாரு, இந்த நாகம்மா கோயிலுக்கு பேய் பிடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகம்மா கோயில் அப்படியே பேய் பிடிச்சு ஆடுது. டம்மு டம்முன்னு எல்லாத்தையும் அடிக்குது. இதுக்கு மேல விட்டா இது ஆகாது. இந்த ஒத்தக்கன் மாயாண்டி கட்டுப்படுத்தணும்னா நம்ம குட்டி கருப்பு சாமி தான் வந்தாகணும். குட்டி கருப்பு சாமியோட வம்சம் தான் இந்த ஒத்தக்கன் மாயாண்டி. சீக்கிரம் நம்ம போகணும். குட்டி கருப்பு சாமியை தேடி ஹனுமான் ரொம்ப தூரம் போனாரு. குட்டி கருப்பு சாமி ஒரு காட்டுக்குள்ள தவம் வந்துட்டு இருந்தாரு. குட்டி கருப்பு சாமி, தயவு செய்து இங்க சொல்லுங்க, உங்க ஒத்தக்கன் மாயாண்டி வந்திருக்கான் ஊருக்குள்ள கோயில்ல. நம்ம பசங்களை எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத போக விடாம தடுக்கிறான். தயவு செய்து வந்து பாருங்க. என்ன சொல்றீங்க ஹனுமான்? ஒத்தக்கன் மாயாண்டியா? ஒத்தக்கன் மாயாண்டி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கான்னா அவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான். அவன் திட்டத்தை நாம முறியடிக்கிறோம். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. என்னால இங்க இருந்து வர முடியாது. எனக்கு தெரிஞ்ச அவன் நாகம்மாவையே கட்டுப்படுத்திட்டான். அந்த நாகம்மாவை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்க உடனடியா கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு நாகம்மா சிலை, அந்த நாகம்மா சிறை பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகும். எல்லாரும் கவனமா பார்த்து அங்க போங்க. அப்படியா குட்டி கருப்பு சாமி, நாங்க உடனே கிளம்புறோம். அங்க இருந்து ஹனுமான் கிளம்பி கோயிலுக்கு வந்தாரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் வந்தாங்க. பசங்களா, ஒண்ணு கவலைப்படாதீங்க, இப்பதான் விஷயங்களை பத்தி வந்தேன். இப்ப உடனே கிளம்பிடலாம். மீனாட்சி அம்மனே வாங்க, இங்க இருந்து ஒரு சிலை நகர போகுது. அந்த சிலையை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அந்த சிலை போற இடம் தான் நம்ம நாகம்மா இருக்காங்க. நம்ம 2 பேர் மட்டும் பத்தாது, இங்க நிறைய சிலை இருக்கு. அதனால நிறைய எல்லா கடவுளையும் வர சொல்லுங்க. அப்பதான் அங்க கருப்பு சாமி, சங்கிலி கருப்பு எல்லாரும் வந்தாங்க. நாங்கெல்லாம் இருக்கோம் இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்கு. எல்லாரும் கவனமா பாத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சிலை நகருதான்னு தான் ஒரு நாகம்மா சிலை நகர்றத கருப்பு சாமி பார்த்தாரு. அங்க பாருங்க, அந்த நாகம்மா சிலை நகருது. அது பின்னாடியே போலாம், வாங்க. நீங்க எல்லாரும் மத்த சிலையை பாத்துருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சாமி அந்த நாகம்மா சிலை பின்னாடியே போறாரு. அந்த சிலை போய் அந்த நாகம்மாவை சிறை பிடிச்ச இடத்துல காட்டுது. குட்டி கருப்பு சாமி சொன்னது கரெக்டா போச்சு. இங்கதான்
தான் இருக்காங்க. அம்மா நாகம்மாவே, உங்களையும் சிறை பிடிச்சிட்டாங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இப்பவே நான் உங்களுக்கு சக்தியை தரேன். இந்த சிறை பிடிச்ச அந்த மந்திர கயிறு எல்லாம் அத்து விடுறேன். கருப்பசாமி அவங்களோட மந்திர கயிறு எல்லாம் அத்து விட்டாரு. இப்ப நாகம்மாவும் கருப்பசாமியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நாகம்மா வந்து அந்த ஒத்தக்கல் இருளாண்டி கிட்ட போறாங்க. ஒத்தக்கன் இருளாண்டி, உன்னை அழிக்காம விட மாட்டேன். கோயிலையே சிறை பிடிச்சியா? கிட்ட போய் பாக்குறாங்க, ஆனா போகவே முடியல. என்னடா அது, கிட்ட போகவே முடியல. தீப்பொறிகளை மந்திர வளையத்தால உருவாக்கி இருக்காங்க. யாராவது ஒருத்தரோட கை பெருசா இருந்தா மட்டும்தான் அவளை கிட்ட போய் அவனை அழிக்க முடியும். என்ன சொல்றீங்க நாகம்மா? நீங்க காப்பாத்துங்கன்னு உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க வந்து கை பெருசா இருக்கும்னு சொல்றீங்களே. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கை இப்படிதானே இருக்கும், என்ன பண்றது? வேற வழியே இல்ல கருப்பசாமி. கை பெருசா இருந்தா மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். அவ்வளவு நீளமா அவன் உள்ள இருக்கா. அந்த தீப்பொறி வளைய தாண்டி யாருனாலே போக முடியாது. என்ன கருப்பசாமி, இது கூட தெரியாம பேசுறீங்க? நமக்கு கைதான் இது. விநாயகர் இருக்கார்ல, விநாயகருக்கு 3வது கை தானே தும்பிக்கை. தும்பிக்கையோட கை பெருசா இருக்கும்ல. ஆமா தம்பி, சூப்பரான ஐடியா கொடுத்த. இப்ப விநாயகரை கூப்பிடுறேன். அம்மா எம்பெருமான் விநாயகனே வாங்க, எங்களுக்கு ஒரு ஆபத்து. அப்பதான் விநாயக பெருமானே வந்தாரு. உங்களோட பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இந்த உதக்கன் மாயாண்டியே நான் அழிக்கிறேன். ரொம்ப நன்றி விநாயக பெருமானே, நீங்க வந்தது. சீக்கிரம் இவங்களை அழிச்சு இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். என்ன பசங்களா, இவ்வளவு நேரம் எக்ஸாமுக்கு வேற டைம் ஆகிட்டு இருக்கே. மறுபுறம் எல்லாருமே ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு குழந்தைகளும் வராதனால விநாயக பெருமான் அப்படியே போய் அந்த ஒத்தக்கல் இருளாண்டியை அழிச்சிட்டாரு. என்னை வட அழிக்கிறீங்க, விட்டுடுங்க. என்னைய நீங்க அழிக்கலாம், ஆனா என்னோட இவளோட பல்லருக்கு இன்னொரு ஆப்பு உங்களுக்கு காத்திருக்கு. நீங்க யாரும் எக்ஸாம் எழுத போக முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டான். ஒத்தக்கன் இல்லாண்டி செத்து போடா. பசங்களா, ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்போ சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போலாம். ஒத்தக்கன் இல்லாண்டி ஒழுங்கா எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியது. இன்னைக்கு எக்ஸாம் எப்படியாவது கட்டடிக்கலாம்னு வாங்க பசங்களா, சீக்கிரம் வாங்க போலாம். போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பல்லக்கி பறந்து வந்தா. கருமாரியம்மா, எக்ஸாம் எழுத உங்க குழந்தைங்களா போயிட்டாங்களா? அவங்களால எக்ஸாம்ல எழுதவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஹால் டிக்கெட்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ரொம்பவே டைம் ஆயிருச்சு. இனிமே டீயே கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. மொட்டைக்கண்ணி, ஒழுங்கா அந்த ஹால் டிக்கெட் கொடுத்துரு. குழந்தைங்க விஷயத்துல விளையாடாத, எனக்கு பிடிக்காது. ஹால் டிக்கெட்டா? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்தா, இதை உன்னால முடிஞ்ச கொட்டை கொடு பாக்கலாம். ஹால் டிக்கெட் எல்லாம் அந்த கருமாரியம்மன் மேல வீசிட்டு அந்த பல்லருக்கு ஓடிட்டா. அச்சோ, ஹால் டிக்கெட்ல இந்த மொட்டைக்கண்ணி தூக்கி எரிஞ்சு போயிட்டாலே. குழந்தைங்களோட படிப்பெல்லாம் வீணா போயிடுமே. ட்ரெயின் வேற எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. இதை கொண்டு எப்படியாவது கொடுத்தாகணும். கீழே விழுந்த ஹால் டிக்கெட் எல்லாம் பொறுக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருந்தாங்க காட்டுக்குள்ள. அப்புறம் டம்முன்னு கீழே விழுந்துட்டாங்க. பின்னாடி பார்த்தா அந்த பல்லருக்கு தான் கால்ல கயிறு கட்டி கீழே விழு வச்சிருக்கா. கருமாரி, நீ தானே கையில ஹால் டிக்கெட் வச்சிருந்த. அந்த ஹால் டிக்கெட் எங்க காணாம போச்சு? மொட்டைக்கண்ணி, நான் கீழே விழுகும் போது அந்த கக்குண்ட ஹால் டிக்கெட் கொடுத்துட்டேன். அவை நேரம் ட்ரெயினை நோக்கி ஓடிட்டு இருப்பான். நல்லா ஏமாந்து பண்ண மொட்டைக்கண்ணி. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என் குழந்தை எக்ஸாம் எழுதுற உன்னால தடுக்கவே முடியாது. ஓஹோ, என்னால தடுக்க முடியாது நினைச்சு தானே இருக்க. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கடும் கோவத்துல இருந்த அந்த பல்லருக்கு அந்த ட்ரெயினை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டா. இன்னைக்கு உங்களால ஸ்கூலுக்கு போகவே முடியாது. இந்த ட்ரெயின்ல இருந்து குட்டி கருப்பசாமி முருகன் மட்டும் மேலே எந்திரிச்சாங்க. பசங்களா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க அப்படியே போய் ட்ரெயினுக்குள்ள உட்காந்துக்குங்க. சிவபெருமானும் கருப்பசாமி அந்த ட்ரெயினை தூக்கி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, ஸ்கூலை நோக்கி ட்ரெயின் போகட்டும். அந்த நேரத்துல தான் கக்கூன் வேகமா ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வருது. வேகமா ஓடி வந்து முன்னாடி பெட்டியில அந்த கக்கூன் ஹால் டிக்கெட்டை கொடுத்துருச்சு. கடைசியா ஒரு வழியா எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் எக்ஸாமும் நல்லபடியா எழுதிட்டாங்க. குழந்தைங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.